இப்படி ஒரு பேச்சை கேட்டு நீண்ட நாள் ரதியம்மா உண்மையில எனக்கு பெரிய ஒரு ஐயோ உப்பு குடிக்கு பாப்போம்மா காட்டுவோம் மீன் ஓ நல்லா நாச்சி போட்டு அடைச்சி மரம் கூட அம்மா கூட மாட்டேன் அனைவருக்கும் வணக்கம். நான் ரவி. இப்ப என்ன பார்க்க போறோம்டா சமையல் வீடியோ. வாங்க, நானும் ரதியம்மாவும் சேர்ந்து இன்னைக்கு நீண்ட நாளை ஒரு சமையல் ஒன்று செய்ய போறோம். அப்ப என்ன மீன் வாங்கி வச்சுக்கிறீங்க? அதை விட அனைவருக்கும் வணக்கம் ரதின்னு சொல்ல ஒரு இது உண்மையில இப்படி ஒரு பேச்சை கேட்டு நீண்ட நாள் ரதியம்மா உண்மையில எனக்கு பெரிய ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷம். அப்ப ரதியம்மா வந்து காலையில எங்களை சொல்லியிருந்தவாங்க மீன் பண்ணி வச்சுக்கோம்ல, இங்க வாங்க சமைப்போம் சாப்பிட மாட்டேன்னு. என்ன வெட்டி வச்சுக்கா என்ன வலையா பச்சையா இருக்கும்? அது அப்படித்தான் அந்த சூற மீன் சொல்லுவாங்க அங்க. தெரியுமா கோயிலுக்கு ஆனா இதைத்தான் நாங்க எங்கட உள்ள சூரியன் சூறவரையா. ஆனா எங்கட முள்ள சூட வேற இது வந்து வித்தியாசமா இருக்கு. ஒரு நல்ல ஒரு கிலோ இது 1 கிலோ 800 ரூபா. நல்ல டேஸ்ட். 50 ரூபா சொல்லி என்ன 50 ரூபா குறைங்க 800 அப்படிதான் வளமையா வாங்குறாங்க. சரி, அப்ப ரதியம்மாவோட வந்திருக்கிறோம். உண்மையில சந்தோஷமா இருக்கு. ரதியம்மா நானும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு சமையல் செய்ய போறோம். என்ன ரதியம்மா பொன்னாங்கனி தோட்டத்துல இது வந்து ரதியம்மாவோட தோட்டம் பொன்னாங்கனி. உண்மையா இங்க வந்து ஒரு இயற்கையான சாப்பாடு தான் இருக்கு. நல்லா இருக்கு. மரவள்ளிக்கிழங்குனா உடனே பிடிங்கி சமைக்கலாம், கொச்சிக்கிழங்கு மரத்துல பிடிங்கி சமைக்கலாம். அதே மாதிரி இது வந்து ரதியம்மாவோட பொன்னாங்கனி. இது என்ன செய்யலாமா? இதை நாங்க சொதி வைக்கலாம். சொதியும் வைக்கலாம். அப்ப நாங்க மட்டக்கிழப்பு முறையில சொதி வச்சு சாப்பிடுவோம். சரி, அப்ப நாங்க கையால உண்மையா ஒரு கையோட சாப்பிட்டாலும் சந்தோஷம் தான். உங்களோட கையால ஒரு கறியும் ஒரு சோறும் சாப்பிட்டாலும் சந்தோஷம் தான். சொன்னா எவ்வளவு நாள் உங்களோட கையால சாப்பிட்டு உங்களை எவ்வளவு நாள் பார்த்து நேரம் உண்மையா சந்தோஷமா இருக்குன்னு. உண்மையா எல்லா மிளகாயும் வந்து பிரசாதானே இருக்குன்னு. உடனே பிடிக்கணும் உண்டை பிடிக்கணும். இண்டைக்கு பிடிக்கணும் மிளகறி. மண் சட்டில வந்து வளையா மீன் குழம்பு அப்ப நாங்க கூட இந்த மீன் வந்து சமைக்கிறோம். ஆனா அது வந்து நல்லது ரதியம்மா. இந்த மீனை வந்து பொரிச்சு சமைக்கிறது இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். ஆனா பொரிக்க வேண்டாம். அது வந்து ரதியம்மாக்கு வந்து அது கூடாது. அப்ப நாங்க கூட்டி குழம்பா வைப்போம். மட்டை கிழம்புல அப்படியே கூட்டிய குழம்பு வைக்கிறது அந்த எல்லாம் உண்டா தான் பாரு மேன. ஏ ரதியம்மா திரிச்சதுலோ நல்ல வாசமா தான் இருக்கு. இந்த முறை அப்படி ஒரு வித்தியாசமா இருக்கு. எல்லாம் வந்து உடனே 1000 மாதிரி உடனே திரிச்சது. நல்ல சாப்பாடா? 2 போட்டா அரிசரு 10 நாளோட குறை வேண்டாம் ரதியம்மா. எங்களை டேஸ்டா கூட ரதியம்மா உங்களுக்கு என்ன இல்ல உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு அதே மாதிரி ஓகே. இல்ல 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 அது பிரச்சனை இல்ல. நாங்களுக்கு இப்ப கொஞ்சம் எரிவுதான் கொஞ்சம் போடுங்க. பார்த்து கறியை பார்த்து போடுவோம். அது ரதியம்மாண்ட விருப்பத்தின்படி கொஞ்சம் போடுவேன். இந்த கங்கட ரதியம்மா சொல்லி சாப்பிடட்டும். ஒரு நாள் தானே ரதியம்மா. உப்பு மிளகுக்கு நாங்க முதல்ல கறி பாலெல்லாம் போட்டு தான் சமைக்கிறேன். இருந்துச்சு அப்படி இல்லை போல வித்தியாசம். எங்க உப்பு வாங்கிடு இங்க வந்து அந்த கொறுக்கா புளி போடுறேன். நான் கறிக்கு கொடுக்கா புளி பழப்புளி. நாங்க பழப்புளி தான் சேருவோம். உப்பு தேவைக்கு வளப்புடி எல்லாம் நாச்சி கோட்டை அடைச்சி
ராஜ்கோட் அடைச்சி வைக்கிறான் அடைச்சி வச்சிருக்கேன் சொன்னா புளிய வந்து அடைச்சு வச்சிருக்கேன். ஆனா நல்ல சிஸ்டம். இப்ப என்னன்னா இதை உடைச்சு ஒரு லன்ஸ்ல கட்டி வருமே அங்கட உள்ள. ஆனா இது வந்து இலவானது தேவைன்னா பட்டன் தோலை கலட்டி போட்டு அவ அடைச்சி வச்சிருக்கான். அதிகமா சொன்ன கொடுக்காய் இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டா புளி. அது வந்து கொறுக்கா புளி. பழப்புளியோட சாச்சு இப்ப எந்த புளிய போட போறீங்க? அடைச்சி வச்சு மாங்காய் போட்டு போட்டுருங்க. பறந்து விட்டுருங்க. இது எப்படி போட்டா நவியுமையா? கரைஞ்சி போடுவேன் நிறைய போடாங்க புளிக்கிறது. இல்ல இல்ல மீன் குழம்புக்கு புளி கொஞ்சம் திக்கா நிக்கிறது நல்லது. ஐயோ உப்பு குடிக்கு ஏன் கரைச்சி எனக்கு இல்ல இல்லம்மா இது பால் எல்லாம் மட்டும் கொதிச்சு வர கணக்கா இருக்கும். நீங்க பாருங்க என்னண்டே பாப்போம் கூட்டி போட்டு பாப்போம். மரம் கூட அம்மா கூட மாட்டேன் போட்டுருவேன். இல்ல இல்ல நாம வந்து போட்டா கைக்கு குறிப்பிடாம போடுவேன். இது கடைசியும் கூடாதும்மா. நீங்க பாலை பிடிச்சி விடுங்க சரியா வரும். இன்னைக்கு கூட அம்மா சாப்பிட போறாது தெரியா கடைசியா? பரவாயில்ல. என்னண்டுமா பரவாயில்ல உங்களுக்கு? நான் ஓகே நான் அளவா தான் போடுவேன். அளவுக்கு தேவையான பால். அளவுக்கு தேவையான பால். இன்னொன்று செய்யல. நாங்க தண்ணியை விட்டுட்டு கடைசியில தரப்பார வைக்கிறோம். அப்படி சொன்னீங்களா? ஓகே அப்படி செய்யுங்க. அப்படி செஞ்சா நல்லா இருக்குமா? சும்மா இல்ல சமைக்கணும். கடிஞ்சிட்டு பார்த்தா கிடக்கு. ஓகே. ஆனா அது வந்து நல்லா இருக்கும். இந்த கொறுக்கை எல்லாம் போட்டு அவிஞ்சு வர நல்லா இருக்கமா. பாப்போம். சரியா? சரி சரியா. அது ரொம்ப போட்டாச்சு. சரி சரி. அந்த கொறுக்கை இதெல்லாம் போட்டு அவிஞ்சு வர நல்லா இருக்கமா வருமா? விடுங்க. அப்ப மீன் அவிக்கணும். மீன் அவியும் தானே வேணும். மீனுக்கு இல்லாம சும்மா அங்குலம் போய் இப்போ என்ன சாப்பாடாம் குறைச்சாச்சு. நோம்புல எல்லாம் நல்லாதான் என்ன குறைக்கிறது. சட்டார நொறு போடா கொதிக்க விடவா வேணுமா? கொதிக்க நான் பொண்ணாங்கடி சொதிய வைப்பேன் வேணும் மஞ்சள். என்ன மாதிரி கட்டம் போதும். இது கொதிக்குதுமா கொஞ்சம். நான் உண்மை இந்த மீன் புளியில அவிஞ்சு வரேன் ரச்சி மாதிரி இருக்கேன். நல்லதுமா சிக்கன் பீஸ் மாதிரி வருது. அடுத்தது வந்து இப்ப பால் விட போறதுமா. பால் விட போறேன். பாப்போம்மா காட்டுவோம் மீன். நல்ல ரச்சி துண்டு மாதிரி மீன். வாவ். அப்படி பேக்ல வச்சிருவா. ரச்சி துண்டு. 2000 ஊத்தணும். இல்ல இது மலையா மீன் இல்ல. அவிஞ்சு வர நல்ல ஒரு வாசம் வருதுன்னா. கொஞ்சம் சாப்பிடணும். காணுமா? இனிக்குமா? இது என்ன சாமான்டாமா? தயிரோ? பொன்னாங்கண்ணி சொதிக்கு வந்து மஞ்சள் தூள் வெங்காயம் உப்பு எல்லாம் போட்டு பாலை கொதிக்க வச்சுட்டு போறோம் இல்ல. அட இதுக்குள்ள எருமை இலைய போடணும். ஆனா இதே வந்து அவ்வளவு வடியாக்கணும். பொன்னாங்கண்ணி சொதி நல்ல ஃப்ரெஷ்ஷான இலை. ஃப்ரெஷ்ஷான இலை இலைய போடுவோம் அவியட்டும். இல்ல அது கொதிக்கும் நல்லா கொதிக்கும். அது இறக்கட்டாதான் போடுவேன். சத்தம் போயிடும். வேற என்ன செஞ்சு வச்சுக்கிறீங்க? மாசி சாம்பார். அது சாப்பிட காட்டலாம் தான் இப்ப காட்டுறோமா? இல்ல அது புறவும் காட்டல. உங்களோட விருப்பம். அதே மாதிரி விருப்பம். இப்ப காட்டினா நல்லா தான் இருக்கும் போல. இல்ல நீண்ட நாளைக்கு நாங்க எங்களுக்கு இது புதுசாக அதிகமா வளமையை அப்படித்தான் சமைக்கிறோம். இந்த இருக்கிற ஃபுல்லாக மண் சட்டி தானே. அது டேஸ்டா இருக்கும் சமையல் வந்து. அம்மாக்கா மண் சட்டியில சமைக்க விட்டு பருப்பை சரக்க விட்டுட்டா. அந்த சட்டின் எண்ணத்துல விட்டு பிடிச்சிட்டு கும்பிட்டு
மாசி சம்பளத்தினாலே வச்சு சாப்பிடலான்றதுமா அது ஒரு மாதத்துக்கு இருக்கும் வறுக்கிறதா சரி பிடிக்கண்டு பார்த்தியா அனு சொன்ன பிறந்த நாள் இதான் தந்தேன் முந்தி நல்லா இருக்கும் என்னண்டு இது என்ன வருமா சாப்பிட்றதோ சோத்தோடு சாப்பிடலாம் புட்டோடு சாப்பிடலாம் பார்த்தியா பிடிக்கண்டு நாங்கள் மாசி போட்டுருக்கோம் போய்க்குள்ள வாங்கிட்டு போகலாம் போல என்ன நாங்களும் வாய் ஊறுது பார்க்க கருவாட்டை வாங்கிட்டு போ மாசி ஏன்னா ம் இங்க என்ன விலை போகுது மாசி இங்கே அரை கிலோ 1200 2,000 1 கிலோ எங்க வாங்கலாம் இங்க டவுன்லயோ இங்கே இருக்கு கலவாக்கில் டவுனில் நான் வாங்கிட்டு போஞ்சது களவாஞ்சிக்குடியில் இருக்கா களவாஞ்சிக்குடியிலையோ அது இப்படி துண்டு ரெண்டா இருக்குமா இல்லை நம்ம கிட்டிக்கும் ஓ கடும் வேலை திட்டம் தானே வடியா 2000 வடியா நீங்க நில்லுங்க வடியா வைக்கணும் சமையல் வந்து என்ன அடி இல்லை மண் சட்டி வடியா இருக்கு மண் சட்டி நான் ஐயா சமைக்கிறேன் இங்கே அவங்கள வடியா கண்டு மரக்கறிக்கு அதுக்கு மஞ்சள் சட்டி அட்டோடியா அப்படி ஒரே நாளைக்கு போகிறோம் சமையல் மண் சட்டி நல்லா இருக்கு நல்லா இருக்கு அடுப்பு நல்லா பத்தி எரியுதா அப்போ யானையில் இப்போ வரதோ யானை எடுக்க ஒரு யானை வந்து வெள்ளாமல் வட்டியாச்சு தானே ஓ இனிமே தான் வரும் ஒட்டு நம்பர் இருந்தது இந்த நாங்கள் வந்து அடியா வேலையில் போல ஓகே சரி நாங்கள் எல்லாம் அவிஞ்சா அப்புறம் பார்ப்போம் நம்ம என்ன செய்யுங்க நிறையமா சு மாம் கொக்கதடியா மாங்காய் தான் கறிக்கோ மாங்க சவுண்ட கொஞ்சம் குறையாமே என்ன மாங்காய் இல்லையோ மண்டலம் தான் நிறையா தேங்காய் மேற்கு மாங்க என்ன பெருசு நிறைய கிடாக்கா முசுறு விடாக்கு முசுறு உங்களுக்கு மாங்காய் இன்னும் வேணுமோ காணும் தானே ஓ மாங்காய் மரத்தில் நான் பிலாப்பர் எடுத்துட்டு வர மாட்டேன் ஓகே நான் வந்து பப்பாசி பழம் வாய்ப்புறாரா என்ன சோறு சாப்பிட்டுட்டு பப்பாசி பழம் சாப்பிட்டா செமிக்குமா ஏன்னா இல்லை இல்லை நீங்கள் ஏறணும் நான் வீடியோ ஆன் பண்ணால் நீங்கள் ஏறணும் சங்குமி யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஆனா யாழ்ப்பாணத்துக்கு வந்து பப்பாசி மரத்தில் ஏறி 45 பப்பாசி மரம் முடிஞ்சது இப்போ நீங்கள் கதையை மாற்றாமல் இன்னும் அந்த ஏறி காட்டுவோம் ஆள் குரங்கு குட்டி தான் மேடம் எல்லா இடத்துலையும் வருதா நீங்கள் போட்டோ விளக்கம் பிள்ளை உங்களோட ஷோர்ட்ஸ் பிள்ளை ஜீன்ஸ் பிள்ளை பிடிச்சித்தண்டா எங்க அங்கே போறீங்களா அப்படி மெட்ட வீட்டுக்கு சாதனை தானே எல்லாரும் நடந்து சாதனை ஆட்டாதான் நீங்கள் ஒரு சாதனை ஆட்டுறீங்க பப்பாசி பழம் ஒன்றுமே தெரியாதாம்ப்பா வெயில் உங்களுக்கு தெரியாதான் போடுவா இப்போ போடாங்க போடுவோம் வெட்டிக்கட்டு டம் சாத்தி என்னப்பா இது தொட விழுதா இல்லை இல்லை மரத்தில் பிடிச்சிடாங்க கீழே பிஞ்சு என்ன மாங்காய் வட்டி போட்டு மாங்காய் மாங்காய் போட்டு அப்போ மாங்காய் இருக்குது பெருசு பெருசா புளிக்குதோண்ணா மாங்கோட்டு
இல்லை என்ன கொண்டு மிளமையார் அதிகமாக அந்த புளிய வாங்கி ஒளிச்சு வைக்கிறேன்னு சொன்னேன் திறந்தா அது அப்படிதான் வைக்கணும் அந்த கோழி எவ்வளவு பப்பாசி பழம் வாங்கிட்டு கட்டிக்காரன் உண்மையா கோழிக்கு நன்றி சொல்லணுமே மரத்துல இதை அம்மா வந்து யாழ்ப்பாணம் கொண்டு போகிறா ஐயோ ஒன்றும் தெரியாது யாழ்ப்பாணம் கொண்டு போகிறா அம்மா கவனம் பஸ்ஸில் குழுங்கு போடா கொண்டு போங்க ம் பொன்னாங்கானி பரவாயில்ல போட்டுட்டேன் பொன்னாங்கானி சொதிக்கல பொன்னாங்கானி போட்டாச்சு பொன்னாங்கானி மாங்காய் போட்டு சொதி ஆனா அது நல்லா இருக்கு நாங்க ஒரு ஜெயந்தி அம்மா விட்டு சாப்பிட்டாங்க போட்டாங்க அப்படி ஓ நான் சாப்பிட்டேன்னு ஞாபகம் இல்லாமல் இருக்கு நான் சாப்பிட்டேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் நல்லா இருக்கு இது தலைப்பால் ம் தலைப்பால் சரி அப்ப இன்னைக்கு இதுதான் ரதியம்மாவிட்ட வந்து நானும் ரதியம்மாவும் சேர்ந்து செய்த ஒரு சமையல் 2 நாளைக்கு இன்றைக்கு ஒரு அதிகமாக கையால் பிடி ஒரு பிடி ம் சரி அப்ப நாங்க சொல்லி மந்திராக்கிட்டு ஓ நல்லா தான் இருக்கு அது நல்ல வடியா இருக்கா ம் இது அவியணும் என்னம்மா அதிகமா அது இல்லாத போட்டோனே மாந்திட்டேன் சரி அப்ப நான் ராக்கிட்டு சரி ஓகே ஓகே இப்போ கறி நல்லா இருக்கும்னு சொல்லி அம்மா தனக்கு 2 பார்சல் எடுத்து வச்சுக்காவா எனக்கு இல்லாத ஜாதுவுக்கு வேணும் அதிகமா நீங்கள் சாப்பிடலையே நான் இப்ப சாப்பிடலமா உண்மையிலே என்ன சொல்றேன் அவசரத்துல வந்தாலும் உண்மையா ரதியம்மா வந்து நல்லா கலர்ஃபுல்லாலாம் சமைச்சு வச்சிருக்காங்க சமைச்சிட்டு அதில் வந்து மாசி சம்பல் பொன்னாங்கானி சொதி வளையா மீன் குழம்பு வேணும் வெள்ளச்சோறு சமைச்சிட்டா அதிகமா என்ன ரதியம்மா வந்து கடும் வேலை திட்டம் தானே இருங்க அதிகமா பஞ்சி எப்படி சொல்லுங்க வளையா மீன் சொப்பனா ஜோதியோ என்ன சொல்லி அம்மாண்ட ஒரு ஆசையோ அம்மாண்ட பழம் கொண்டு அதிகமாக தீத்தோணும் ஆனால் ஒரே மாதிரி கலர் சட்டையா இல்லை சட்டை ஒரே கலர் மாதிரி இருக்கு நிறைய வேலை திட்டம் இருக்கு என்ன போட்டுட்டு தான் மிச்ச சாப்பாடு மழை ஒன்று லைட்டாக துமிச்சு கொண்டிருக்கு லைட்டாக வெயில் இல்லாத கிளைமேட் ஆதிக்குடி சத்தமாங்கம்மா ஆதிக்குடி வந்து ரதியம்மாவோட வாங்கல படுத்துட்டு கொள்ளுக்கல ஆ இல்லை சரி நம்ம நாங்கள் வந்து வளர்க்குள்ள சாப்பிட்டு வந்து நல்லா இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கும் இந்த சொதி வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு நல்லா இருக்கு குவாலிட்டி வர மரத்து சாப்பிட்றாங்க இப்படி செய்து சாப்பிட சத்தமே தெரியுமா உடம்பு டபுளா வைக்கும் சத்து மாங்காய் என்ன சொல்லுது அதுக்கு மாங்காயம் போட்டு என்ன சட்டைப்படி புளி இந்த மீனுக்கும் மாங்காய்க்கும் வந்து சேர்த்து சாப்பிட நல்லா இருக்குமே சேர்த்து சாப்பிட்டு காட்டு பாப்பாம்மா நல்லா தான் இருக்கு ரெண்டு எடுத்து வச்சிங்களோ இல்லாட்டி வீட்டு கொண்டு வரக்கு கொக்கடி ஜோலை கொண்டு வரக்கு மாங்காய் சேர்த்து சாப்பிட கொண்டாடாவா என்ன தான் கூட சொதியும் நான் சொன்ன மாதிரி ரதியம்மா வந்து எனக்கு வளையா மீன் பண்ணி வச்சுக்கிறேன் எனக்கு வளையா மீன் வந்து விருப்பம் அதனால நான் வேண்டி வச்சு வளையா மீன் யாருக்கு தான் விருப்பம் இல்லைண்ணே எல்லா தான் விருப்பம் ரதியம்மா வைக்கிறேன் நம்ம பொறிச்சு சமைப்பா நான் இப்போ வந்து பொறிச்சு வைக்கல அந்த சூழ்நிலை நான் வசந்தாமாக்கு மட்டும் கொடுங்க சொதியில் அவன் சொதி தான் சாப்பிட்ற கூட நமக்கு மாங்காய் அது பிரிஞ்சி நல்லா புளி மாங்காயில் சாப்பிட்டு பழசு இந்த புதுசு மாங்காய் உண்மை நாங்களுள்ள மாங்காய் சாப்பிடல இப்படி போற இடங்கள்ல சாப்பிடுவோம் மாங்காய் சாப்பிட்றேன் மாம்பழம் சாப்பிடலாம் ஓ அது சாப்பிடலாம் சொல்லிவிட கோவில் சொல்லி விடுங்க அது இப்போ என்ன விளக்கம்னு சொன்னால் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அது கொஞ்சம் தான் வேணாமண்டான்னு சொல்லி வேற நான் வச்சா சாப்பிடுவேன் கடன் சூடாக சப்பா நான் வீடியோ முடிச்சுக்கலாமாம்மா அதிகமாக எப்படி நான்
ஓகே உண்மையா சந்தோஷமா இருக்குது ஐயோ ரதியம்மாண்ட அன்புக்கு வந்து அளவே இல்லை பாவம் இப்ப காரணம் இப்ப ரதியம்மா தான் எங்களுக்கு பப்பாசி பழம் பட்ட போகுதுன்னு அப்ப உண்மையா என்னன்னு சொல்றது நீண்ட நாளை பிறகு ரதியம்மாண்ட கையால வந்து இப்படி சாப்பாடு சாப்பிட பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குன்னு நாங்க வீட்டை போறதுக்குள்ள மறுபடியும் இருக்கா வந்து ரதியம்மா சந்திச்சுட்டு தான் போவோம். சரி அப்போ உண்மைக்குமே சந்தோஷமா இருக்குது. ரதியம்மாவுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லணுமேனு சொன்னோம். எங்களை கண்டுட்டு வந்து உடனடியாக இவ்வளோ சாப்பாடுமே நாங்கள் தயார் பண்ணி தந்துருக்குறோம். அதை விட இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பப்பாசி பழம் எல்லாம் வெட்டுறேன்னு சொல்லி ரதியம்மா உள்ள போயிட்டாங்க. அப்போ நாங்கள் இதோட எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்வோமே. இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.